செய்யும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் பொன் பொருள் சொத்துக்களை சேர்ப்பதிலும் தகுதியானவர்களை தேடி தேடி உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனத்தையும் கொண்ட எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரிஷப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 12/4/2025 சனிக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் குரு பகவானின் நட்சத்திரமான போராட்டாதி 4ஆம் பாதத்தில் தான் இருக்கின்றார். அது மட்டும் 2க்கும் 5க்கும் உரிய புதன் அதே நீச்ச நிலையில் நீச்சப்பங்க ராஜயோகத்தில் தான் இந்த வாரமும் அமர்ந்திருக்கின்றார். கூட அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தர வேண்டிய சனீஸ்வரனும் ராகுவும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரிகளின் ஆதரவு, உதவி, வீடு, நிலம், செல்வம், செல்வாக்கு, மரியாதை, சொந்த பந்தம், உறவுகள் மத்தியில் ஒரு கௌரவம், ஒரு தலை நிமிர்ந்து நடப்பது, இதெல்லாம் தர வேண்டிய சூரியனும் இந்த வாரம் சுக்கிரனுடன் சேர்ந்து நிற்கிற உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் மிக சிறப்பாக உள்ளது. ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் கொஞ்சம் தவறுதலாக அமர்ந்துள்ளது. அதாவது ரிஷப ராசிக்கு நல்ல நண்பர்கள் மூலியமா உதவிகளை, மனைவி வழி ஆதரவை தர வேண்டிய குரு பகவான் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் தனுசு ராசியில் மாந்தியை அமர வைத்துவிட்டு உங்கள் ராசியிலேயே ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்வதால் கணவன் மனைவிக்கு அல்லது அவர்களுடைய உறவுக்காரங்களுக்குள்ளார அல்லது அந்நிய இனம் ஜாதியை சேர்ந்த நண்பர்கள் மூலமாக சில மன வருத்தங்களை உருவாக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நண்பர்களால் நன்மையும் உண்டு. அது மட்டுமின்றி தாயார் வழி சொத்து, பரம்பரை சொத்து, தாத்தம் பாட்ட வழி சொத்து, அவர்கள் கொடுத்த சொத்து, நிலம், காசு, பணம், நகை, இந்த விஷயத்தில் உங்களுடைய புத்தி கூர்மையும் உங்களுடைய அறிவு கூர்மையும் பயன்படுத்தி இந்த வாரத்தில் கண்டிப்பாக எதிர்பாராத விதமாக நீங்கள் பழைய தங்க நகையையோ அல்லது நிலம், வீடு, வாசல், சொத்து சம்பந்தமாக, பட்டா பத்திரம் சம்பந்தமாக, அல்லது ஏற்கனவே இந்த விஷயங்களில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது சம்பந்தமாக இந்த சிக்கல்கள் பூராமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் அறிவு கூர்மையாலும் தீர்க்க வேண்டிய, சரிப்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. ரிஷப ராசிக்கு கூட்டாளி நண்பர்களை தர வேண்டிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்கரகதியில் நீச்சமடைந்து சந்திரன் ஆட்சி. இந்த வகையில் நீச்சப்பங்க ராஜயோகம் உருவாகிறது. இந்த நீச்சப்பங்க ராஜயோகம் உங்கள் மனைவி வழி உறவுகளாலையும், நண்பர்கள் வழி உறவுகளாலையும், தாய் வழி உறவுகளாலையும், வடக்கு தேச தெற்கு தேசத்தில் ஏதோ ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம், ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். குறிப்பாக 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதிக்குள் இந்த யோகம் உங்களுக்கு உண்டு. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போவதால், குரு பகவான் மாந்தியை அமர வைத்துவிட்டு ராசியிலே வந்து அமர்வதால் வயிறு சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக ஆரோக்கிய பாதிப்பு, சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு, பிள்ளைகளை வைத்திருப்பவர்களுக்கு செலவுகள் வர மாதிரி தெரிகின்றது. அதனால் நண்பர்களே, குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் உணவு விஷயத்தில் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்வதில், வருவதில், வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கொஞ்சம்
முன்னெச்சரிக்கையோடு குழந்தைகளுக்கு சேருகின்ற பாதிக்காத உணவுகளை தருமாறும் கண்காணித்துக் கொள்ளுமாறும் உங்களை அக்கறையோடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக ரிஷபராசி சேர்ந்த தோழர்களே, 6, 7, 8, 9, 10, 11 இந்த 4-5 நாட்களில் வீடு, நிலம், வண்டி, வாகனம், பழைய தங்க நகைகள், உத்தியோக நிமித்தமாக வளர்ச்சி முன்னேற்றம், தொழில் நிமித்தமாக வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். வரும் செவ்வாய்க்கிழமை மட்டும் நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரம் இருப்பதால் அன்றைக்கு வெளியிலும் சரி வீட்டிலும் சரி, ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளும் சரி, தகப்பனார் விஷயத்திலும் சரி, அம்மா விஷயத்திலும் சரி, மனஸ்தாபம், வருத்தம், மன உளைச்சல், மருத்துவ செலவுகள் நிச்சயம் உண்டு. குறிப்பாக தகப்பனாருக்கு செவ்வாய்க்கிழமை காட்டலாம். அப்பா மேல அக்கறைப்பட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்யுங்கள். அது மட்டுமின்றி இந்த செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் இருப்பதால் உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள், சக ஊழியர்கள், அடிமட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சில மன உளைச்சல்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு சரியாக கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் என வருகின்றதால் அவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். வரும் செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் வருவதால் உங்களுக்கு அன்றைக்கு ஏதாவது காலையிலிருந்து மாலைக்குள் மன உளைச்சல் சக ஊழியர்களாலேயோ நண்பர்களாலேயோ மற்ற நபர்களாலேயோ ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அன்று மாலை ஏற்பட்டால் அன்று ஒரு 8 பேர்த்துக்கு யாருக்காவது ஒரு 8 பேர்த்து உணவு வாங்கி கொடுத்து விடுங்கள். ஏன்னா பூசம் வள்ளலார் பிறந்த நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் செய்யும் அன்னதானம் 7 தலைமுறைக்கு பலன் தரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து போகும். இந்த செவ்வாய்க்கிழமை தவிர்த்துட்டு மற்ற புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த கிழமைகளில் ஒரு கிழமையில் நிச்சயம் மேல் அதிகாரிகளால் ஆதரவு உண்டு. பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தால் கேட்டால் உடனே கிடைக்கும். மேலதிகாரி உங்களை ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல உறவினராக கருதி உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய உதவியும் கூட உங்க மேலதிகாரி உங்களிடம் கேட்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையிடம் அனுசரணையாக போங்கள். பிடிவாதமும் அவர்களை அலட்சியப்படுத்துவதும் வேண்டாம். இந்த வாரம் அந்த மாதிரி வருகின்றது. அவர்களுக்கே உடல் ரீதியா சில பிரச்சனைகள் உருவாகும். அதனால் அவர்கள் மேல் அக்கறைப்படுங்கள். ஏற்கனவே அப்பா வழி பூர்வீக சொத்து, பாட்டம் பாட்டி சம்பாதிச்ச சொத்து, தாய் வழியில வந்த சொத்து விஷயத்துல சில சிக்கல்கள் தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்கு. இதனாலையும் அப்பா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, பிரிஞ்சிருக்கு, பகையா மாறி கூட இருந்திருக்கு. சொத்துக்களில் வரும் மே மாதத்தில் வரும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எந்த சிக்கல்கள் இருந்தாலும் இந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும். அதுவரை பொறுமை காக்கவும். ரிஷப ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்தால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த வாரமும் கேது அமர்ந்து புதன் நீச்சத்தில் தான் உள்ளது. ராசியிலேயே குரு அமர்ந்துள்ளது. ராசிக்கு 8இல் மாந்தி உள்ளது. அதனால் இந்த வாரமும் குழந்தை விஷயத்தில், நீங்கள் சாப்பிடும் உணவு விஷயத்தில், மாத்திரை மருந்து விஷயத்தில் நிச்சயம் இந்த வாரமும் கவனம் அவசியம். கேது என்றாலே கெமிக்கல், ரசாயனம், மாத்திரை மருந்தால பின் விளைவுகள் என காட்டும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று உங்கள் மனநிலை உடல்நிலையை பொறுத்து பொறுமையாக நிதானமாக மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இந்த தொந்தரவுகள் ராகு கேது பயிற்சி வர வரைக்கும் தான். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மிக சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக வீடு, நிலம், பதவி, பட்டம், செல்வம், செல்வாக்கு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பெரிய நபர்களின் பெரிய மனிதர்களின் ஆதரவு, உதவி, அன்பு
இது அனைத்தும் கிடைக்கிற வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. வாழ்த்துகள் நண்பர்களே. வணக்கம்.